அறையில தான் கிட்டத்தட்ட 1880களில் ஆங்கிலேயர்கள் வெடிமருந்து கிடங்கா பயன்படுத்தியிருக்காங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த குழிக்கு பேர் தான் ஆள் இருக்கும் குழி. எதிரிகளை இந்த குழிக்குள்ள தள்ளிவிட்டு சாப்பாடு தண்ணி எதுவும் கொடுக்காம மூடி வச்சிருவாங்க. இந்த பாறைக்கு பேர் தான் தொங்கவிட்டான் பாறை. எதிரிகளை தோல் உரிச்சு இந்த மலையில இருந்து உருட்டி விட்டுருவாங்களாம். சங்ககிரி கோட்டையில் ரசிப்பதற்கு நிறைய இடங்கள் இருந்தாலும் இங்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நினைத்தால் கொஞ்சம் பயமாவே இருக்குன்னு சொல்லலாம். தீரன் சின்னமலை அவர்களை இந்த கோட்டையில தான் தூக்கிலிட்டதாக கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. வெளியில் ரொம்ப ஹீட்டா இருந்தது, உள்ள வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆப்போசிட்ல யாராவது மறைஞ்சிருந்தா கூட நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு இருட்டா இருக்கு. இது கூட யாரும் தனியா வராதிங்க, கூட யாராவது இருந்தா மட்டும் வாங்க. இந்த இடத்துல தான் பாதுகாப்பு படைவர்கள் ஓய்வு எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப இருட்டா இருக்கிறதுனால ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குங்க, கொஞ்சம் பயமா இருக்குன்னே சொல்லலாம். தனியா வந்தா கண்டிப்பா பயமா இருக்குங்க. ஆறாவது வாசலுக்கு வந்துட்டு இந்த ஆறாவது வாசலுக்கு வந்து பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொக்கத்திட்டி வாசல். இந்த ஆறாவது வாசல் ஒரு இலைப்பாறு மண்டபம். இந்த மண்டபத்துல கணபதியோட அதாவது பிள்ளையாரோடைய சிற்பம் இருக்கு. இந்த கணபதி சிற்பம் பாதி சிதிலடைந்து மண்ணோடு கலந்து இருக்குங்க. எல்லா மண்டபத்திலும் முட்டாள்தனமா பேர் எழுதி வச்சிருக்காங்க, அதுவும் பெயிண்ட் எடுத்துட்டு வந்து எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி வரலாற்று புகழ்மிக்க இடத்துல பேர் எழுதுனா உங்க பேர் வரலாற்றில் இடம்பெறாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஆறாவது வாயில தாண்டினதுக்கு அப்புறம் இடதுபுறமா ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கு. ஆனா இப்ப தண்ணி இல்ல, அதோடைய பக்கத்திலேயே சின்ன ஒரு குகை மாதிரி இருக்கு. ஏறக்குறைய 20 அடி அளவுக்கு ஆழம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குகைக்கு பக்கத்திலேயே பாறைகள்ல 2 சிவலிங்கத்தோட சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது 7வது மண்டபம். இந்த மண்டபம் ஒரு இலைப்பாறு மண்டபமா இருக்கு. இந்த மண்டபத்திலயும் கண்டபடி கிறுக்கி வச்சிருக்காங்க, கேவலப்படுத்தி வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த 7வது வாயிலை தாண்டி நம்ம போனோம்னா ஒரு சிறிய மண்டபம் மாதிரி ஒண்ணு இருக்குங்க. இந்த வாயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெடிமருந்து கிடங்குன்னு சொல்லுவாங்க. இந்த அறையில தான் கிட்டத்தட்ட 1880களில் ஆங்கிலேயர்கள் வெடிமருந்து கிடங்கா பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வாசல் பகுதியில் வெடிமருந்து பொருட்களை உள்ள வைப்பாங்க. எதிர்ப்புறமா இருக்கிற அந்த நுழைவாயில் மூலமா வெடிப்பொருட்களை எடுத்துட்டு போவாங்களாம். இந்த அறை முழுவதுமே வெடிமருந்துகளை தான் சேமிச்சு வைப்பாங்களாம். அப்படி இடதுபுறமா போகக்கூடிய ஒரு பாதையில் ஏறி வந்தோம்னா சங்ககிரியை சுற்றி உள்ள ஒட்டுமொத்த ஊரையும் நீங்க பார்க்கலாம். இந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கு. ஒட்டுமொத்த ஊரையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த நுழைவாயிலுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கம்பெனி கேட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆங்கிலேயருடைய அலுவலகம் மாதிரி இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த நுழைவாயிலுக்குள்ளதான் முக்கிய அதிகாரிகள் எல்லாம் இருந்திருக்காங்க. இந்த நுழைவாயில வலது மற்றும் இடதுபுறமா தலா 3 கீழ் அதாவது குந்தாணி இருக்குங்க. இதை பார்க்கும்போது மிகப்பெரிய கதவு போட்டிருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருதுங்க. இந்த கட்டிடம் பெரிய பெரிய கற்களால் ரொம்ப வலுவா கட்டப்பட்டிருக்குங்க. இந்த நுழைவாயில பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. அடுத்ததா 10வது வாயிலை நோக்கி போக போறோம். படிக்கட்டுகள் ரொம்ப சின்ன சின்னதா இருக்குங்க. முழுக்க முழுக்க பாறைகளையே செதுக்கப்பட்ட படிங்க. இந்த படிகள்ல ஏறும்போது சின்ன சின்ன தடுமாற்றம் தெரியுது. கொஞ்சம் பார்த்து நிதானமா தான் ஏறணும்.
நம்ம சமதளத்துல வீடு கட்டுறதே ரொம்ப சிரமமா இருக்கும். ஆனா மலையில குடைச்சி எந்த அளவுக்கு நேர்த்தியா கட்டியிருக்காங்க பாருங்க. பல கட்டிடங்கள் காலத்தின் காரணமாக இடிந்து விழுந்தது ரொம்ப வருத்தமா இருக்குங்க. 10வது நுழைவாயில்ல இடதுபுறமா வந்து பாத்தீங்கன்னா பூதக்கணங்கள் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்குங்க. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா யானை முதல மேல இருக்கிற மாதிரியான சிற்பங்கள் இருக்குங்க. பெருமாளுக்குரிய அந்த சங்கு சிற்பமும் செதுக்கப்பட்டிருக்குங்க. 10வது மண்டபம் ஓய்வெடுக்கு மண்டபமா இருக்குதுங்க. இப்ப வரக்கூடிய மக்கள் ஒரு சிலர் சமைச்சு சாப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு. அடுப்புகள் எல்லாம் மூட்டியிருக்காங்க. நிறைய சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்குங்க. அதுல ரொம்ப முக்கியமான சிற்பம்னா இந்த ஆஞ்சநேயர் சிற்பத்தை சொல்லலாம். இதுல 4 ஆஞ்சநேயர் சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. பார்க்கறதுக்கு என்னமோ 2 ஆஞ்சநேயர் சிற்பம் மாதிரி தெரியும். இந்த பக்கம் ஒரு சிற்பம், இந்த பக்கம் ஒரு சிற்பம், இடதுபுறமா ஒரு சிற்பம், வலதுபுறமா ஒரு சிற்பம், மொத்தம் 4 சிற்பம் இருக்குங்க. இதை நம்ம முன்னோர்களின் சிற்பக்கலைக்கு ஒரு சான்றா சொல்லலாங்க. இந்த 10வதோட வாசலுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மைசூர் வாசலுங்க. வலதுபுறம் இடதுபுறம் 2 தூண்களையும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்குங்க. அதை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு வழியா நம்ம மலையோட மேல் பகுதிக்கு வந்துட்டோம். மேலே ஏறினதையும் பார்த்தீங்கன்னா பாறைகளால் குளங்கள் அமைக்கப்பட்டிருக்குங்க. மழை காலத்தில் பெய்யக்கூடிய மழையை வீணாக்காம மழைநீரை சேமிச்சு குடிக்கவும் மற்ற விஷயத்துக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இதன் மூலம் நம்மளுடைய முன்னோர்களின் நீர் மேலாண்மை நமக்கு நல்லாவே தெரிய வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குளத்தோட வேலைப்பாடு ரொம்ப அழகா இருக்குங்க. கோயில் ஒன்று இருக்குங்க. அதுக்கு பின்னாலையும் ஒரு கோயில் கோபுரம் ஒன்று தெரியுதுங்க. கல் தூண்கள்ல சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாங்க. இந்த கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுங்க. அடுத்ததான் மேலே தெரிகிற அந்த கோயில் நோக்கி போவோம். இங்கிருந்து பாருங்க, ஒட்டுமொத்த சங்ககிரியோட சுற்று வட்டார பகுதியும் அழகா தெரியுதுங்க. அந்த ஆஞ்சநேயர் கோயில் தாண்டி கொஞ்சம் மேல வந்தோம்னா இங்க ஒரு கோயில் இருக்குங்க. இந்த கோயிலோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சென்னகேச பெருமாள் கோயில். கீழே நம்ம பார்த்த வரதராஜ பெருமாள் கோயில் இருந்த பெருமாளை தோல்ல சுமந்துக்கிட்டு வந்து திருவிழா காலங்கள்ல இங்க வந்து கொண்டு வந்து வைப்பாங்க. திருவிழா முடிஞ்சதும் இந்த பெருமாளை தூக்கிட்டு போய் அந்த வரதராஜ பெருமாள் கோயிலே வச்சிருவாங்க. சென்னகேச பெருமாள் கோயிலுக்கு வலதுபுறமா இருக்கிற ஒத்தையடி பாதை வழியா வந்தோம்னா இங்க ஒரு இஸ்லாமிய வழிபாடு தலம் இருக்குங்க. இந்த மசூதியை நம்ம தரையிலிருந்து பார்க்கும்போது நல்ல தெளிவா தெரியுங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் இன்னும் இங்க வந்துகிட்டு தான் இருக்காங்க, வழிபாடு நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த குழிக்கு பேர் தான் ஆள் இருக்கும் குழி. எதிரி நாட்டு படை வீரர்கள் எதிரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல தான் தண்டனை கொடுப்பாங்க. இந்த குழி கிட்டத்தட்ட 6 அடி உயரத்துக்கு மேல இருக்கும். எதிரிகளை இந்த குழிக்குள்ள தள்ளிவிட்டு சாப்பாடு தண்ணி எதுவும் கொடுக்காம மூடி வச்சிருவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பிணத்தை எடுத்து கழுகுகளுக்கு இரையா போட்டுருவாங்க. மிக மோசமான தண்டனைக்கு உதாரணமா இந்த ஆள் இருக்கும் குழியை சொல்லலாம். இந்த பாறைக்கு பேர் தான் தொங்கவிட்டான் பாறை. இந்த பாறைகளில் எதிரிகளை தொங்க விட்டு சித்திரவதைப்படுத்தி கொள்ளுவாங்களாம்.
அதனாலேயே இந்த பாறைக்கு தொங்கவிட்டான் பாறை அப்படின்னு பேர் வந்தது. இந்த மண்டபத்துக்கு பேர் தான் தோல் உரிச்சா மண்டபம். எதிரிகளை தோல் உரிச்சு இந்த மலையில இருந்து உருட்டி விட்டுருவாங்களாம். சங்ககிரி கோட்டையில் ரசிப்பதற்கு நிறைய இடங்கள் இருந்தாலும் இங்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நினைத்தால் கொஞ்சம் பயமாவே இருக்குன்னே சொல்லலாம். தீரன் சின்னமலை அவர்களை இந்த கோட்டையில தான் ஆங்கிலேயர்கள் 1805ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் தேதி, அதாவது ஆடி 18ஆம் தேதி அன்று தூக்கிலிட்டதாக வரலாறு சொல்லுதுங்க. சங்ககிரி மலைக்கோட்டையானது பல வரலாறுகளை தனக்குள்ளே வைத்திருந்தாலும் இன்று ஆள் அரவமற்று காட்சியளிக்கிறது. தொல்லியல் துறை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆய்வுகளின் முடிவில் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். பல மண்டபங்களும் கட்டிடங்களும் சிதிலடைந்த நிலையிலே காணப்படுகிறது. அரசும் தொல்லியல் துறையும் விரைந்து முடிவெடுத்து இந்த சங்ககிரி மலைக்கோட்டை விரைவில் சீரமைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்படியே ஆல்ல செட் பண்ணிங்க. Thank you. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.